பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நேற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 50வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடைமயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்திற்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை என்பதாக. அவமானமும் உமிழ்நீரும், ஷேம் அண்ட் ஸ்பிட்டிங் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். இயேசு சிலுவையில் ஜீவனை நமக்காக கொடுப்பதற்கு முன்பு மிகவும் அவமானப்படுத்தப்பட்டார். அவருடைய முகத்தில் துப்பினார்கள். முகத்தில் துப்புவது மிகுந்த அவமானப்படுத்துவதற்கு அடையாளமாக காணப்படுகிறது. யோபு பாடுகளின் பாதையில் கடந்து சென்ற வேளையில் அவனுடைய சூழ்நிலையை கண்டு அவனை அவமானப்படுத்தும்படிக்கு அவன் முகத்திற்கு முன்பாக துப்ப கூசாதிருக்கிறார்கள் என்றான் என்பதை யோபு 30:10 வாசிக்கிறோம். முகத்திற்கு முன்பாக தரையில் துப்புவதை கூட யோபு அவமானமாக கருதினான். ஆனால் இயேசுவின் சிரசில் கோலால் அடித்து அவர் மேல் துப்பி முழங்கால் படியிட்டு அவரை வணங்கினார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு சிவப்பான அங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி வெளியே கொண்டு போனார்கள் என்று மார்க்கு 15வது அதிகாரம் 19-20வது வசனங்கள் கூறுகிறது. ஆண்டவருடைய முகத்தில் துப்பி அவமானப்படுத்தின வேளையில் கூட நமக்காக அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அவமானத்தை ஏற்றுக்கொண்டதன் காரியம் நீங்கள் ஒருபோதும் அவமானப்படக்கூடாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து அவமானமாக நீங்கள் கருதுகிறீர்கள் என்றால் ஆண்டவர் உங்கள் நிந்தைகளையும் அவமானங்களையும் ஏற்கனவே சிலுவையில் சுமந்து தீர்த்தார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அந்நாளுக்கு பிள்ளைகள் இல்லாமல் இருந்ததினால் அவளுடைய சக்களத்தை அவளை விசனப்படுத்தி மனமடிவாக்கி அவமானப்படுத்தினாள். கர்த்தர் ஒரு நாள் அவளுடைய நிந்தையை புரட்டி போட்டார். லேயாள் கூச்சப்பார்வை உடையவளாய் காணப்பட்டதன் நிமித்தம் எல்லாராலும் அற்பமாய் கருதப்பட்டாள். ஆனால் அவள் யாக்கோபுக்கு அநேக குமாரர்களையும் ஒரு குமாரத்தியையும் பெற்று அவனோடு கல்லறையில் அடக்கம் பண்ணப்படுகிற பாக்கியத்தையும் பெற்றாள். யாபீஸ் பிறந்த வேளையில் அவன் தாய் மரித்து போனாள். அவள் மரிப்பதற்கு முன்பு அவனுக்கு துக்கத்தின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் யாபீஸ் என்ற பெயரை வைத்தாள். தேவன் அவனுடைய ஜெபத்தை கேட்டு அவனை ஆசீர்வதித்து சகோதரர்கள் நடுவில் அவனை கனத்துக்குரிய பாத்திரமாய் மாற்றினார். இயேசு கல்வாரி சிலுவையில் உங்கள் நிந்தைகளை மாற்றியதுமல்லாமல் அதற்கு பதிலாக உங்கள் வாழ்க்கையில் கனத்தை தருகிறவர். ஆகையால் இயேசுவை போல கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஆகையால் நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போல் ஆக்கினேன் என்று நீங்களும் அறிக்கை செய்யுங்கள். உங்கள் நிந்தைகள் நிரந்தரமானவைகள் அல்ல என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் வருகிறது. உங்கள் இலச்சைக்கு பதிலாக நீங்கள் சந்தோஷப்படும் நாட்கள் துரிதமாய் வருகிறது. நீங்கள் இரட்டிப்பான சுதந்திரத்தை அடைந்து மகிழ்ச்சியாய் காணப்படுவீர்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எங்களுக்காக அவமானத்தையும் நிந்தையையும் ஏற்றுக்கொண்டீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுடைய நிந்தைகளையும் அவமானங்களையும் மாற்றி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் கனத்தையும் மகிழ்ச்சியையும் புகழ்ச்சியையும் நீர் கட்டளையிடுகிறீரே, அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிருப்பீராக. காரிய சித்தியை உண்டாக்கும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.